வணக்கம். வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, வீட்டில் நல்லா இல்லை, ஒரு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கோம், ஒரு சுறுசுறுப்பு இல்லை வீட்டில். அதே போல் எந்த வேலையும் எங்களால் செய்ய முடியல, ரொம்ப முடங்கின மாதிரி இருக்குது, நல்ல வருமானம் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி தடையாகுது. அதை மறுபடியும் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மன உளைச்சல் ஆகுது. அதனால் எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தோணலை. மன உளைச்சல்னால எதுவும் செய்ய பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது வீட்டில் தீட்டு ஒரு ஒரு குழந்தை பெரிய பொண்ணு ஆகிறது, அது ஒரு தீட்டுன்னுவாங்க. குழந்தை பிறந்தா அந்த ஒரு தீட்டுன்னுவாங்க. இறந்துட்டாங்கன்னா அது தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தீட்டு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நம்மளை மனசை பாதிக்குது. எங்களுக்கு இதனால தான் இந்த வருமானம் இல்லை, இதனால தான் இந்த தடை இருக்குது, இதனால தான் நாங்கள் முடங்கி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் கட்டாயமாக மழை நீர் பிடிச்சி வைங்க. மழை நீர் கட்டாயமாக வீட்டில் இருக்கணும். அதுவும் டைரெக்டாக வானத்துலேருந்து மழை நீர் கொட்டும்போது ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிக்கணும். இந்த தண்ணி தேங்கி பைப் வழியாக வெளியில் வருது இல்லையா, அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. நேரடியான மழை நீரை நீங்கள் பிடிச்சு அதை வடிகட்டி வீட்டில் எப்பயுமே மழை நீர் இருந்தால் ஒரு சுபிக்ஷம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நடுவில் ஒரு முற்றம் ஒன்று வச்சு அதில் மழை விழுகிற மாதிரி அந்த மழை துளி பட்டு அந்த தரையிலேருந்து மற்ற இடங்களுக்கு செதறும். அப்போ மழை நீர் வீட்டில் இருக்கணும். நீங்கள் இதை ஒவ்வொரு வாரமும் அந்த மழை நீரை வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, தெளித்து விடுங்க. இதை பண்ணுறதும் ஒரு சுபிக்ஷத்தை தரும். அடுத்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சகவ்யம்ன்றது நம்மளே தயார் பண்ணலாம். அதாவது ஒரு பசுவினுடைய பால், தயிர், நெய், அதே போல் கோமியம், சாணமில் ஒரு துளி போட்டுக்குவாங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க. அதே போல் நம்மளுக்கும் கொடுப்பாங்க. இந்த தீட்டு இந்த சாங்கியம் பண்ணுறாங்க அப்படின்னா ஐயர் நம்மளுக்கு பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பஞ்சகவியத்தில் ஒரு துளி ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற தீட்டு தோஷம் விலகும். அந்த காலத்தில் ஒரே பசுமாட்டில் இருந்து தான் இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. அப்படின்றனால பசுவுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், அதில் இருக்கக்கூடிய நெய், அதுலேருந்து உருக்கின நெய், அடுத்து சாணம், கோமியம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய நிலை மாறும். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.